ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெயில் வேறு கொளுத்தி எடுக்குது. எல்லோரும் கொஞ்சம் வெயில் வந்து அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ எல்லா எல்லா இடத்துலையுமே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுனாலும் சேஃபாக இருங்க. கொடை கொண்டு போங்க. வெளியே போகும்போது தண்ணி அதிகமாக குடிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை குளிங்க. தண்ணி நிறையா வர இடத்துல மட்டும் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு கை கால் மூஞ்சியை மட்டும் அடிக்கடி கழுவிக்கோங்க எல்லாருமேவும். இது ஒரு சின்ன ஒரு வெல்விஷராக சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நேற்றே சொல்லியிருந்தோம், ஜூன் 4 வரைக்கும் எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் நம்மளோட இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போதான்ட்டு. எம்டி சார் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியும். சார் வந்து எலெக்ஷனுக்காக இந்த இதை வந்து நிப்பாட்டி வைக்கல, எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நிப்பாட்டி வச்சுருக்கோன்னு நான் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஏன்னா நான் வாட்ச் பண்ண வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் போய் அதில் போய் கிளாரிஃபை பண்ணுங்கள். இந்த எலெக்ஷனை வச்சு ஒரு பேஸாக வச்சு கேஒய்சி ஃபார்மை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காரு. கேஒய்சி ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த எலெக்ஷன் டியூட்டியை ஒரு டைமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்கும், அதனால் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எலெக்ஷன் வந்து 19ஆம் தேதின்றப்ப நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் மே மாதம் ஃபுல்லாக இருக்குது ரிசல்ட்டு. மே மாதம் தான் ரிசல்ட் வெளிவரும்னு சொன்னாங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டும். அது என்ன ஏதுன்றது வந்து இன்னும் நம்மளுக்கு கிளாரிட்டியாக தெரியலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு கெஸ்ஸிங் பண்ண வேணால் நிறைய கொஷின் கேட்குறீங்க. இருந்தாலுமேவும் எனக்கு தெரிஞ்ச நான் அவர் வீடியோவில் வாட்ச் பண்ணதை தான் நான் சொல்லியிருக்கேன். எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கேஒய்சி ஃபார்ம் அப்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி எலெக்ஷனுக்காக இதை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லலை. ஒருவேளை சப்போஸ் இந்த ப்ராப்ளமும் சேர்ந்துட்டா அதாவது கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் பண்ணாமல் நம்மளுக்கு அமௌண்ட்டு போட்டுவிட்டா இதுவும் ஒரு டார்கெட் பண்ணி நம்ம கம்பெனி வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எம்டி சார் சொல்லியிருக்காரு. அது ஒரு சின்ன ரீசனாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அது பெரிய இதாக சொல்லலை. ஏப்ரல் முடிஞ்சோடனேவும் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணால். ஏன்னா ஜூன் 4ஆம் தேதி வரைக்குமே நம்மளுக்குமே கஷ்டமாயிரும் நிலமை. எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மறுபடியும் இதை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கடன் வாங்கி தான் வாங்கியிருப்பாங்க. இது வந்து ரஷ்ஷு கிடையாது, அவர் வந்து அவசரப்படுத்துறதுக்காண்டியோ இது கிடையாது. கொஞ்சம் இந்த வேலை முடிஞ்சுன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட் நிறையா இருக்குது. அது கொஞ்சம் நம்மளோட கம்மி பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட்டு பெரிய உதவியாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி உக்காந்துருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சது. ஸோ இதில் ஏதாவது தப்பு மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ. அப்புறம் அக்ஷய திருதி வரல, இன்னி 10ஆம் தேதி கூட வரல, மே 10 வரல. மே 10 தான் அக்ஷய திருதி. அதுக்குள்ளேயும் தங்க விலை 53,000 ஆயிடுச்சு. ஸோ பெண் குழந்தைகளை பெற்ற வந்து இது ஒரு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைகளாக இருந்துட்டால் நம்ம வந்து இப்போ வந்து அதை பிள்ளைய கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இன்னி அதுகளுக்கு வயசு இருக்குது, அதனால் படிக்க வைப்போம் செய்வோம், இன்னும் டைம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு எதுவும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது, செய்ய கிடையாது. இதுவே பெரிய கண்டிப்பாக அவங்க வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்க நகையும் காப்பாற்றிக்க முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ எதாக இருந்தாலும் சிக்கனமாக செலவழிங்க, சிக்கனமாக பண்ணுங்கள். இப்போ இருக்க பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உழைப்பையும் மட்டும் கற்றுக் கொடுங்க. அதுவே அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டுரும். கண்டிப்பாக யாரையும் சார்ந்திருக்க மாதிரி பார்க்காதீங்க. அப்புறம் அன்பார்ந்த சேனல் ஒரு சேனல், அவர் குருஜி சேனல் இருந்துச்சு. ஸோ அதை பிளாக் பண்ணிட்டாங்களாமா. நானுமே இப்போ தான் கேள்விப்பட்டேன். அவர் சேனலில் போய் பார்த்தா ஒரு மெசேஜ், அவர் போட்ட ஒரு வீடியோ கூட இல்லை. ஸோ அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஃபவுண்டர் கிடையாது, எதுவும் கிடையாதுன்றப்ப அவரை பற்றி நம்ம பேசி மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் கலப்ப வேண்டாம். ஸோ அவர் வந்து நல்லது செய்ய நினச்சி தான் வந்திருப்பார். ஆனால் அவருக்கான பலன் வந்து இன்னும் அவங்க கஸ்டடியில் தான் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.